திருச்சி ஹைவேஸ், தாம்பரம், பெருங்கலத்தூர், திருச்சி, மதுரை, அந்த கன்னியாகுமரி ஹைவேஸ்ங்க இது. ஸோ இந்த ஹைவேஸ்ல வந்துட்டு ஒரு 99 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணி வந்ததுமே இந்த 99 கிலோமீட்டர் காஃபி ஷாப்புங்கிறத நிறைய பேர் நீங்க விசிட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் பலன் அடைஞ்சிருப்பீங்க. என் லைஃப்ல நான் இப்பதான் அதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம். பல கடைகள் இருக்குங்க, ஏகப்பட்ட கடைகள் இருக்கு. எல்லா கடையுமே ஒரு மாதிரி ஆயுர்வேதிக் சம்பந்தமா இயற்கை சார்ந்து வாழ்க்கையை நடத்துறோம் பார்த்தீங்களா. மண் சட்டி சமையல், அம்மியில இடிக்கிறது, அப்புறம் இந்த மார்பிள் செராமிக் பாத்திரத்துல இடிக்கிறது, இந்த மாதிரி தான் நிறைய இருந்துச்சு. ஸோ இந்த 99 கிலோமீட்டர்ல இந்த பக்கம் டிராவல் பண்ணி போறாங்க பார்த்தீங்களா ஜனங்க. நிறைய பேர் சும்மாவே வந்து நிறுத்திட்டு குழந்தைங்கள பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு ஷாப்குள்ளேயும் விட்டுறாங்க. இங்க ஒரு ஃபேன் கூட ரொம்ப வித்தியாசமா தான் இருக்குது, ரொம்ப உயரத்துல இருக்கு பாருங்க. அதை விட்டா இங்க சீலிங் ஃபேன்லாம் கிடையாது. இங்க இருக்க சீலிங்கே ரொம்ப ஹையா தான் இருக்கு, ரொம்ப ஹையான சீலிங். அக்னி நட்சத்திர வெயில்ல கூட இங்க வந்தோம் அப்படின்னா இந்த ஷீட்டோட ஹீட் வேணா இருக்கும், பட் எதுக்காப்லயே ஒரு மலை மாதிரி இருக்கு, ஒரு மலை பெருசா இப்படி இருக்கு. அதுக்கு அடியில நிறைய மரங்கள், நல்ல காத்து, ஓப்பன் ஏர் வந்து வருது. இந்த நிறைய கடைகள் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா. மீல்ஸ் கூட அந்த தாவரம் சம்பந்தப்பட்டமான மீல்ஸ் தான் இருக்கு. இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வாழைப்பூ வடை. இந்த வாழைப்பூ வடை, அந்த சங்குப்பூ, பிரண்டை துவையல், இந்த மாதிரி மீல்ஸ் கூட அந்த ராகி சம்பந்தமான அந்த கேழ்வரகு, மில்லட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லிட்டே போகலாம். இந்த வீடியோல பின்னாடி நான் எடுத்து ஷூட் பண்ண பார்த்தீங்களா, அதை அப்படியே ஜாயின் பண்ணி விடுறேன். நீங்க பார்த்தாலே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த வாழைப்பூ வடையை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சட்னி என்ன சட்னி? நமக்காரம் வடை வேணுமா? வாழைப்பூ வடை யூஸ்வலாக நம்ம வீட்டில் செய்கிறது தான். ஆனால் இங்கே இந்த ஈட்டபிள்ஸ் இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குல்ல, மிக்சரு, காரா பூண்டு, ஸ்வீட்ஸு, அப்புறமா வந்து மாவு, இட்லி பொடி, இது எல்லாமே வந்து இந்த இயற்கை சம்பந்தமான அந்த தாவரம் சம்பந்தமான மூலிகை சார்ந்தது, இந்த மாதிரிலாம் இங்கே நிறைய இருக்கு. அது மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சென்னையில் வந்து 100 கிலோமீட்டர் தான், ஓட்டிட்டு வந்தால் நிறைய கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அதாவது ஒரே இடத்துலயே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கிடைக்குது. ரச வடை,